அரசை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். கடந்த ஓராண்டு காலமாக சிறு சிறு பிரச்சனைகளை காரணம் காட்டி தொடர்ச்சியாக மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களை பள்ளி கல்வித்துறை பணியிடை நீக்கம் செய்வது, இடமாறுதல் செய்வது ஆகியவற்றை கண்டித்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கருப்பு சட்டையை அணிந்து பணி செய்தனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழக அரசை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தலைமை ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் சார்பாக நடைபெற்ற இப்போராட்டத்திற்கு சங்கத்தின் மாவட்ட தலைவர் பரமசிவம் தலைமை தாங்கினார். ஏராளமான தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். டெல்டா மலர் செய்திகளுக்காக மயிலாடுதுறையில் இருந்து தாரிக்கனி. பள்ளி கல்வித்துறையை பணி அமர்த்திருக்க அடிப்படை பணியாளர்களை பணியமர்த்திருக்க சாட்டை எடுத்து புறங்காட்டுற மாதிரி ஆட்டிட்டு இருக்கிறாங்க. பொறுத்தது போதும் பொங்கியது என்ற நிலையில் தான் இப்போ மேல்நிலைப்பள்ளி தலைமை சம்பளத்தை மட்டும்தான் பேசுறாங்க. ஆசிரியர்கள் பெறக்கூடிய இன்னல்களையும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அடையக்கூடிய துன்பங்களையும் உள்ள வரும்போது என்ன குப்பையா வச்சிருக்கீன்றாரு. இவர் என்ன குப்பை கொடுக்கிறவரா தலைமை ஆசிரியர்? இல்ல குப்பை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இனிமேல் தலைமை ஆசிரியர்கள் குப்பையா இருக்குன்னா நீனே எடுத்து கூட்டிட்டு போயான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பல வருடங்களா கேட்கிறோம். ஒரு பள்ளியில கூட அடிப்படை பணியாளர்களை நியமிக்கிறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. என்னென்ன வேலை கொடுப்பீங்க நீங்க? எனக்கு தான் தெரியாதுன்னு நான் சொல்றேன்.